இப்போ கர்நாடகால பார்த்தோன்னா, இந்த ரோட் சைட் இருக்க கடையிலலாம் நோ யுபிஐ ஒன்லி கேஷ்னு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் என்ன மாரி ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க, அதுக்கு இந்த கடைக்காரங்கலாம் என்ன மாரி ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கர்நாடகால எல்லா கடையிலயும் ஒரு போர்டு மாரி வச்சிருக்காங்க. அந்த கியூஆர் இருந்த இடத்துல பார்த்தோன்னா, இப்போ அடிச்சுட்டு நோ யுபிஐ ஒன்லி கேஷ் அப்படின்ற மாரி எல்லா கடையிலயும் வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ரோட் சைட்ல இருக்க இந்த பேக்கரி, இந்த டீ ஸ்டாலு, இந்த பழம் விக்கிறவங்க, இளநீ விக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு 14,000 கடைங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா ஒரு 4 வருஷம் 2021லேருந்து இப்போ 25 வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் யூபிஐ மூலியமா நடந்திருக்கு. அதனால வந்து இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஜிஎஸ்டி பில் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி பில்ல பார்த்தோன்னா, இவ்வளோ காசு இருந்ததுன்னா இவங்க ஏன் ரோட்ல கடை வச்சிருக்காங்கன்ற மாரி ஒரு சாதா ரோட்ல காய்கறி விக்கிற கடைக்கு பார்த்தோன்னா, அவங்களோட இந்த 4 வருஷத்துல அவங்களோட இன்கம் 1.3 crores கிட்ட வந்திருக்கு. அதில் அவங்க ஜிஎஸ்டி பில்லா வந்து 29 lakhs வரைக்கும் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த கடைக்காரங்களாம் பயந்தே போயிட்டாங்க. இந்த 29 லட்சம் வந்தா நான் ஏன் ரோட்ல கடை வச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்குமே பயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி யூபிஐயில் பண்ணாதானடா நீங்கள் டேக்ஸ் கேட்குறீங்க, இனிமேல் நான் யூபிஐலாம் இல்லை, எல்லாம் போர்டெல்லாம் அழி, எல்லாம் எடு இனிமேல் கேஷ் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலையும் இப்போ கேஷ்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை அப்புறம் டீல் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த யூபிஐ தூக்கிடுவோன்ட்டு அது தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி இந்த யூபிஐ தூக்கினா நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஷை வந்து நீங்கள் எந்த ஃப்ளோவில் வாங்கினாலுமே நாங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுவோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வியே என்னன்னா, அவங்களுக்கு 1 கோடி வந்துதா இல்லையான்னு தான் கேள்வியே. அதுக்கு தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோட் சைட் கடை இருக்கவங்க நார்மலாக நமக்கு தெரியும், இந்த கடை வச்சிருக்கவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே கரண்ட் அக்கௌண்ட்னு வச்சுருப்பாங்க. நம்ம நார்மல் யூஸ் பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இவங்க கரண்ட் அக்கௌண்ட்டு. ஆனால் இந்த ரோட் சைடில் இருக்க வெண்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கானே தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோன்னா நம்ம போய் எங்கேயாவது பே பண்ணோன்னா அவங்களுக்கு தெரியாது பே பண்ணிட்டாங்களான்னு. அவங்க யாருக்கோ கால் பண்ணி, அம்மா காசு வந்துச்சு, எவ்வளோ சார் போட்டிங்க, 200. 200 வந்திருக்கா பாருமா அப்படின்னா, வீட்டிலேருந்து யாரோ வந்திருக்குப்பா அப்படின்னோடனே வந்துச்சான் சார், தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இந்த யூபிஐ பற்றியும் தெரியாது, இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸை பற்றியும் தெரியாது. மக்கள் இந்த பப்ளிக்லாம் யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே தான் ஓகே எல்லாரும் வந்து கேஷ் இல்லை யூபிஐ இருக்கான்னு கேட்குறாங்கன்றனால தான் இவங்களே மாறினாங்க. நம்மளும் நிறைய பார்த்துருப்போம், இந்த கடையாக வந்து இந்த ஃபோன்பே காரங்க, இந்த ஜிபே காரங்களாம் வந்து உங்கள் கடைக்கு நாங்கள் லிங்க் பண்ணி தரோம், உங்கள் கடைக்கு நாங்கள் ஒரு கியூஆர் வச்சு தரோம், உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம்னு இவங்க தான் வந்து அதை பழக்கப்படுத்தியே விட்டாங்க. இந்த யூபிஐன்றது இந்த கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நம்ம வெளியெல்லாம் போனோம்னா சில்லறை இருக்கா எல்லாமே பார்த்துட்டு போனோம். இப்போலாம் வந்து ஃபோன் இருக்கா போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. லைசன்ஸ் இல்லைனாலும் அதிலே இருக்குது. இப்போ கடையில் போய் கேஷ் கொடுத்தா சில்லறை இல்லைன்னுமா, ரொம்ப நேரம் அங்கேயே நிற்கணும், அவன் பதிலும் சொல்ல மாட்டான், அத்தால பார்த்துட்டு இருப்பான். இதே யூபிஐ இருந்தால் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்துனே இருக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது யூபிஐன்றது. இப்போ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த டிரான்சாக்ஷன், இப்போ பேங்க் எடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேங்க்குக்கு தெரியாது இது வந்து இவங்களோட பேமெண்ட் ஆன டிரான்சாக்ஷனா. ஏன்னா இந்த கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருப்போம், அவங்க தண்டல் வாங்குவாங்க, நிறைய கடன் கட்டுவாங்க, ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அப்போ இவ்வளோ டிரான்சாக்ஷன்னா மினிமம் 40 lakhsக்கு மேலே இருந்தால் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மினிமம் 40 lakhs மேலே இருக்குது, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியை போட்டு அனுப்பு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா கூட 1 கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு. அதுதான் என்னன்னு தெரியல, ரோட்டு கடையில் இருக்கவங்க 1 கோடி பண்ணியிருந்தா அவங்க இன்னும் ரோட்டில் இருக்காங்க, இந்நேரம் அவங்க சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி செட்டிலே ஆயிருப்பாங்களே இந்த பிஸ்னஸை விட்டுன்ற மாதிரி இருக்குது. இப்போ கடைக்காரங்களாம் நினச்சிருக்காங்க, ஓகே நம்ம யூபிஐ ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் கேஷ் ஃப்ளோவில் இறங்கிடலான்னு. ஆனால் பார்த்தா மக்கள் யார்கிட்டையும் கேஷ் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸில் ஒரு ட்வீட் மாதிரி போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஒருத்தர் வந்து ஆட்டோவில் போயிட்டு இறங்கும்போது யூபிஐ இருக்கான்னு கேட்டிருக்காரு. அவர் யூபிஐலாம் கிடையாது, கேஷ் தான் பே பண்ணணும்னு. அதுக்கு இந்த கஸ்டமர் சண்டை போடுறாரு, நீ யூபிஐனா சொல்லு நான் பே பண்ணுறேன், இல்லை நான் கிளம்பினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காரு. அதில் எக்ஸில் போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோக்கார அடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் கெத்தா எக்ஸில் போட்டார். பார்த்தா எக்ஸில் இவரை போட்டு பழக்கிறாங்க. நீ முன்னாடியே கேட்டிருக்கணும் அவங்கக்கிட்ட யூபிஐ இருக்கா கேஷ் இருக்கான்னு. நீ கெத்தா ஏறிட்டு இப்போ காசுலாம் தர முடியாது, யூபிஐ இருந்தால் சொல்லுனா நீ ஹீரோ இல்லை அப்படின்ட்டு இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நானே நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது கடைக்கு போறோம்னா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு ஸ்கேன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா ஒன்லி கேஷ்னு வாங்க. ஐயோ இதை முன்னாடி சொல்லியிருந்தானா நான் பாட்டு போயிருப்பேனே அப்படின்ற மாதிரி இருக்கும் சில டைம்லாம். இப்போ இந்த கடைக்காரங்களுக்குலாம் சரியாக வியாபாரமாக ஆக மாட்டேங்குது, கேஷும் வராதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 23, 24, 25 3 நாள் வந்து ஸ்ட்ரைக் மாதிரி பண்ண போகிறாங்க. 23, 24 பார்த்தா இந்த டீ கடை, இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் கடைலாம் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கு, இன்னைக்கு கர்நாடகாவில் ஒருத்தனுக்கும் டீ காஃபி கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. 25 பார்த்தோன்னா இந்த கடைக்காரங்களாம், உன கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறா, பேக்கரி ஹோட்டல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, ஸ்ட்ரைக் பண்ணி இதை வந்து நாங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணாதான்
தான் நாங்கள் வந்து கடையை திறப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஃபாலோயிங் டேட்ஸில் வந்து அவங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணியா, நம்ம ஒரு மாசமா வந்து ரெகுலரா கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். அதுல பாதி கண்டென்ட் பார்த்தா கர்நாடகா கண்டென்ட் தான். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பேங்க் இஷ்யூவா இருக்கட்டும், கமலஹாசன் இஷ்யூவா இருக்கட்டும், இப்போ இந்த தர்மசாலா வரைக்கும் கர்நாடகால அதே ஆர்சிபி இஷ்யூ. ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்காங்கப்பா டெய்லி. அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தமிழ்நாடோட கர்நாடகா தான்ப்பா நல்லா கண்டென்ட் குத்துன்னு இருக்கானுங்க. அதான் இப்போ அவங்க சிஎம் வந்து இது ஐயோ இந்த தலைவலியும் நான் இப்போ பார்க்கணுமான்ற மாதிரி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் பேனிக் ஆகாதீங்க, இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம், இப்போ அடுத்த அசம்பிளியில் நான் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு அப்புறம் சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே இந்த டேக்ஸை பற்றின நாலேஜ் இருக்கா, நமக்கே சரியாக தெரியாது. நமக்கே இந்த மாதத்தில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் படிக்கும்போது ஐயோ பிடிச்சிட்டாண்டாச்சா, இந்த மாதம் இதுக்கு தான் செலவு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் இந்த நாலேஜ் இல்லாதனால ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து இவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸும் உங்கள் ஃபைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் நோட்டீஸ்லாம் ஒன்று வந்துருச்சுன்னா நீ என்ன ஆச்சு பூச்சின்னு கத்தினாலும் கடைசியில் அதை பே பண்ணி தான் ஆகணும். இவங்களும் பாவம் இப்போ 29 லட்சம்லாம் எங்கேருந்து பெரட்டுவாங்கன்னு தெரில. அதுதான் பொதுவாக டேக்ஸ்னாலே இந்த ஒர்க் பண்ணுறவங்கள தான் பயங்கரமாக பாதிக்குது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ அவன் வந்து 0% டேக்ஸில் கட்டு போயிட்டே இருக்கான். அமேசான்லாம் 0% கட்டுறன்றாங்க. இந்த ஐபிஎல்லாம் வந்து 0% தான் டேக்ஸ் கட்டுறன்றாங்க. எவ்வளோ பெரிய ஈவெண்ட் அது. இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனு ஆர்கனைசேஷன்லாம் ஈஸியாக சட்டத்தில் இருக்க ஓட்டையில் தப்பிச்சு போயிடுறானுங்க. நார்மல் மக்கள் தான் இதில் மாட்டிக்கிறானுங்க. இது வந்து கர்நாடகாவில் ஆல்ரெடி 1000 ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. அதில் இது ஒரு ப்ராப்ளமாக இப்போ ஓடிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து இது வந்து கர்நாடகாலாம் நடக்குது, தமிழ்நாட்டிலலாம் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் ஜிஎஸ்டி பில் ஏதாவது வந்ததுன்னா கடைக்காரங்களாம் இதை வந்து கண்டிப்பாக எங்களுக்கும் யூபிஐ வேண்டாம் கேஷ் தான் வேணும்னு நிற்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஜூனில் ஒரு பானிபூரிக்காரரோட டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தா அவருக்கு 40 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்பலே நம்ம ஆஹா ஒரு பானிபூரி கடைக்காரனுக்கு இவ்வளோ சம்பளமானு. ஆனால் பார்த்தோன்னா அவங்களுக்கும் இதே தான் இருந்திருக்கும். அவன் 1000 பிரான்ச் வச்சுருப்பான் பானிபூரியிலேயே. அதுலேருந்து வர டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இவங்க கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி பில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ யூபிஐலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் சர்வே படி 2025 ஜூனில் மட்டுமே இந்தியாவில் 18.39 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான். இது எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வேர்ல்டுலே 50% ஆஃப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதான். அந்த அளவுக்கு நம்ம யூபிஐ வந்து பூஸ்ட் பண்ணி இப்போ டிரான்சாக்ஷன்னாலே யூபிஐ தான். கேஷெல்லாம் இல்லை, அதை ஸ்பிளிட்டு போட்டேன்னா அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி யூபிஐ தான் நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க பழைய போல் கேஷ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த பணத்தெல்லாம் பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியாக கணக்கு வராது. அந்த மாதிரி இப்போ டிஜிட்டல்னா ஃபுல் கணக்கில் இருக்கும். இப்போ கேஷாக இருந்தால் நிறைய பேர் இதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததே கரப்ஷனை தடுக்க தான். ஏன்னா முன்னாடி 1000 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் அதெல்லாம் இருக்கும்போது கட்டுக்கட்டாக வாங்கி ஒழிச்சு வச்சுப்பானுங்க. இதை வந்து நம்ம 2000 ரூபாய் மாற்றினா கம்மியாயிடும், அப்புறம் எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறுங்க அப்படின்லாம் சொல்லி தத்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கோட்டாளி எல்லாம் பழைய காலத்துக்கு மாதிரி இப்போ சம்பளத்தெல்லாம் இப்படி கையில் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி மாற்றிடுவாங்க போல். அதே மாதிரி இந்த யூபிஐயுமே நமக்கு 2016 தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் நிதி யோகா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து யூபிஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா வெறும் 21 பேங்க் தான் லிங்க் ஆயிருந்தது. நமக்கே நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த யூபிஐலாம் டவுன்லோட் பண்ணும்போது சில பேங்க் லிஸ்ட்டு காட்டும், ஐயோ இந்த பேங்க் என்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தோன்னா அதில் 100க்கு மேலே பேங்க் இருக்குது. இப்போ நமக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நான் ரீசெண்டாக பஸ்லலாம் போயிட்டு இருக்கேன். நம்ம 100 ரூபாய் எடுத்து கொடுத்தா கண்டக்டர் பேக்கை திறந்து காட்டுறான், என்கிட்ட சில்லறை இல்லை நீ ஜிபே பண்ணு அப்படின்றான். அடப்பாவீங்களா பஸ்ஸில் வரைக்கும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கர்நாடகாவில் என்ன ஸ்டெப்ஸ் அந்த கவர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதை பார்த்து தான் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து அலர்ட் ஆவாங்க. ஓகே இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வந்து ஓகேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கேஷ் தான் கரெக்டுனா எல்லாரும் அதே மாதிரி கேஷுக்கு போயிட்டு நம்ம வந்து ரொம்ப பின்னாடி போயிடுவோம். நீங்கள் இந்த கர்நாடகா இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லை கேஷ் டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.